राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। राधे कृष्णा। गंगे शरणम। அழகான கங்கா வைபவம் நாம் அனுபவிச்சுருக்கோம். அதில் சகர மகாராஜா அவருடைய விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். சகர மகாராஜாவினுடைய மூத்த மனைவி பேர் கேசினி, இளைய மனைவி பேர் சுமதி. இந்த சகர மகாராஜா விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகா 9வது அத்தியாயத்திலையும் 9வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயத்தில் அழகா அவரை பற்றி காண கிடைக்கிறது. வம்சத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், சுகவாச்ச ஹரிதோ ரோஹித சுதஹ சம்பஸ்தஸ்மாத் விநிர்மிதா சம்பாபுரி சுதேவோதோ விஜயோ யஸ்ய சாத்மஜஹ. ரோஹிதன் ஒருத்தர், அவருடைய பிள்ளை ஹரிதன், ஹரிதனுடைய பிள்ளை சம்பன். அவனால் சம்பா நகரம் உண்டாக்கப்பட்டது. சம்பனுடைய பிள்ளை சுதேவன், சுதேவனுடைய பிள்ளை விஜயன். அதுக்கப்புறமா भरुकस्तत्सुतस्तस्मात् वृकस्तस्यापि बाहुकः सोरिभिर्हृदभूराजा सभार्यो वनमाविशत्. அந்த விஜயனோட பிள்ளை பருகன், பருகனுடைய பிள்ளை விருகன், விருகனுடைய பிள்ளை பாகுகன்னு பேர் அவருக்கு. அந்த பாகுகனுடைய ராஜ்யத்தை சத்ருக்கள் அபகரிச்சதுனால ராஜா காட்டுக்கு மனைவியோட போயிடுறார். ஒரு ஸ்திதியில் அந்த ராஜா இறந்து போயிடுறார். விருத்தம் தம் பஞ்சதாம் பிராப்தம் மகிஷ் அனுமரிஷ்யதி ஔர்வேன ஜானதாத்மானம் பிரஜாவந்தம் நிவாரிதா. இப்போ அந்த பாகுகன் இறந்து போய்டுறார். தானும் உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் உடம்புல கர்ப்பம் இருக்கிறதுனால ஔர்வ முனிவர், நீ குழந்தைய தாங்குறாய், நீ அப்படி இறந்து போக முடியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்றது ரொம்ப தவறான வழியில் நம்மளுடைய சரித்திரங்களில் வேணுன்ட்டவே பிரிட்டிஷ் காலத்தில் நிறைய பேர் மாற்றினார்கள்லாம் சொல்கிற மாதிரி பொய் கதையெல்லாம் கொடுத்துருக்கா. அவளாம் ஆசைப்பட்டு தான் உடன்கட்டை ஏறுவார்கள். யாரும் அவளை கொண்டு போய் தள்ளலாம் மாட்டா. 1-2 அங்கேயே நடந்திருக்கும், அவ்வளோதான். உடன்கட்டை ஏறணும்னு அவசியம்லாம் கிடையாது. ராமனுடைய காலத்தில் கௌசல்யா, கைகேயி, சுமத்ரா இவர்கள்லாம் யாரும் தசரதரோட உடன்கட்டை ஏறினார்கள்னு இல்லை. நம்ம பாண்டு மகாராஜாவோட குந்தி உடன்கட்டை ஏறலை. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். கிருஷ்ணனுடைய பத்னிகள் யாரும் உடன்கட்டை ஏறலை. சரியா? ஸோ இந்த பாகுக முனிவர், பாகுக ராஜா செத்து போய்டுறார். அவருடைய மனைவி உடன்கட்டையான ஔர்வ அப்படின்னு ஒரு ரிஷி தடுத்து நிறுத்துறார். அப்போ இவள் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாகுக ராஜாவினுடைய மற்ற மனைவிகள் இவருக்கு விஷத்தை கொடுத்துட்டா, அன்னத்தோட கலந்து. அக்ஞாயாஸ்யை சபத்னிபிஹி கரோதத்தோந்தசாசஹ. கர்ப்பம் தரிசது நடந்த மற்ற சக்களத்திகள் இவளுக்கு அன்னத்தோடு சேர்ந்து கரோதத்தோ, கர அப்படின்னா விஷம்னு அர்த்தம்.
அவளுக்கு அபாஷன் ஆகிறதுக்காக விஷம் கொடுத்து விட்டா. ஆனால் அந்த குழந்தை அபூர்வ மகரிஷியினுடைய ஆசீர்வாதத்தினால விஷத்தை வச்சுட்டே வெளில வந்துடுத்து. சக தேனைவ சம்ஞாதக சகராக்கியோ மகாயசாக. விஷத்தோடு அவன் பிறந்ததுனால சகரஹ சகர, அதான் அவரோட பேர். சகர ராஜாவிற்கு அர்த்தம் விஷத்துடன் பிறந்தவன், சகரன்னு பேர். சகராக்கியோ மகாயசாக, ரொம்ப கீர்த்தியோடு இருக்கிறவராக ஆனார் இந்த சகர மகாராஜா. சகரக சக்கரவர்த்தி ஆசீத்து, அப்பேற்பட்டவர் இந்த சகர மகாராஜா. எல்லாரையும் ஜெயிச்சவர். ஔர்வ ரிஷியினுடைய ஆசிரமத்தில் தான் அவர் பிறந்தான்னு இருக்கு. இந்த கான்டெக்ட் வச்சு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, மண்டல்னு ஒரு கிராமம் ருத்ரப்பிரயாகையிலிருந்து துங்கநாத்தை தாண்டி சமோலின்னு ஒரு இடம் உண்டு. இப்படி ஒரு ரூட் உண்டு. ருத்ரப்பிரயாகை, கர்ணப்பிரயாகை, நந்தப்பிரயாகை, அப்படி போய் பத்ரிகாசிரமம் போகலாம். ருத்ரப்பிரயாகை, அதுக்கப்புறமா நம்ம உக்கிமட், அதை தாண்டி சோப்டா வேலி, அங்கே தாண்டி தான் துங்கநாத். துங்கநாத்துக்கு அப்புறம் மண்டல்னு ஒரு கிராமம், அங்கே தான் அத்ரி அனசூயா கிராமம். அந்த மண்டல் தாண்டி தான் சகர கிராமம். சகர கிராமத்துலேருந்து ஒரு மணி நேரம் அப்படி போயாச்சுன்னா சமோலி அந்த இடத்துக்கு வந்துடும். இப்படி ஒரு ரூட் உண்டு. ஸோ அந்த சகர கிராமத்தில் அவரோட ஜன்மஸ்தலின்னு அங்கே போர்டு எழுதி வச்சுருக்கா. ஸோ அங்கே தான் அவர் ஜென்மம் பண்ணியிருக்கார், அங்கே தான் அவர் தபஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னும் காண கிடக்கும். இது ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். இப்போ நான் வாசிச்சது 1, 2, 3, 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்தை தான் விஷத்தோடு கூடி பிறந்தவங்க சகரஹ அப்படின்னு ஒரு பேர். சகரன் அப்படின்னு பெயர். அந்த சகரன் அழகாக நிறைய அஸ்வமேத யஜ்யம் எல்லாம் பண்ணார். ஔர்வ ரிஷினால் உபதேசிக்கப்பட்ட முறைப்படி அழகா யஜ்ஞ நாராயணனை பூஜை பண்ணார் அப்படின்னு. ஔர்வ அப்படின்னு அந்த ரிஷி பேர். அந்த சகர மகாராஜாவினுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது 9வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் 15, 16, 17, 18, 19 இந்த 4 ஸ்லோகத்தில் இவருடைய வம்சத்தை வர்ணிக்கிறார். யோ அசமஞ்சச இத்யுக்தஹ ச கேஹின்யான் ரிபாத்மஜஹ தஸ்ய புத்ரோம்சுமான் நாம பிதாஹம் பிதாமஹிதேரதஹ. அதில் அசமஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்படியான எவனோ அவன் கேசினின்ற பத்னியின் இடத்துலேருந்து இந்த சகர ராஜாவுக்கு பிறந்தவன். அந்த அசமஞ்சனுடைய பிள்ளைதான் ஹம்சுமான். அம்சுமான்னு அவன் பேர். ஓகேவா? அம்சமா இருக்கான்னு சொல்லி அது அம்சுமான்னு பேர். சகர ராஜா கேசினி மனைவிடத்தில் பிறந்தவர் அசமஞ்சன், அவருடைய பிள்ளை அம்சுமான். இந்த அசமஞ்சன் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அதை கன்ஃபியூஸ்டு, டைலமா அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் ஒரு குழப்பத்தில் இருப்பவன் அப்படின்ற அர்த்தம் தான் அசமஞ்சன் அப்படின்ற வார்த்தைன்ற அர்த்தம். அசமஞ்சம் அது ஒன்றும் புரிஞ்சுக்காமல் அப்படியே குழம்பி கடந்து ஒன்று ஒழுங்கா பண்ணவாள் அசமஞ்சம்னு திட்டுவாள். இந்த அசமஞ்சனை பற்றி ஒரு 3 ஸ்லோகம் 4 ஸ்லோகம் நம்ம பாகவதம் சொல்கிறது. நீ சொல்லியிருந்தா இல்லையா, இந்த ராமாயணத்திற்குன்னு பாகவத்தில் சொல்கிறேன். ஏன்னா பாகவத்தில் 9வது அத்தியாயம் முழுக்க சூரிய வம்சத்து ராஜாக்கள், சந்திர வம்சத்து ராஜாக்கள், அவளை பற்றி லைனாக அப்படி சொல்லிட்டு வர்றார். இது எல்லாமே நம்ம தேசத்தினுடைய ஹிஸ்ட்ரி. சரியா? அசமஞ்சச ஆத்மானம் தர்ஷயன் அசமஞ்சசம் ஜாதி ஸ்மர புரா சங்காத்யோகி
யோகாத்விசாலிதः ஆச்சரன் கர்ஹிதம் லோகே ஞாதீனாம் கர்ம விப்ரியம் சரைவாம் கிரீடதோ பாலான் பிராஸ்யதுத்வேஜயன் ஜனம். இந்த அசமஞ்சன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு யோகியா இருந்திருக்கார். அப்போ அந்த யோகியாக ஏதோ பற்றுதல் வந்து அதுலேருந்து யோக நிஷ்டையிலேருந்து வந்துட்டார். யோக பிரஷ்டன்னு சொல்லுவார். பகவத்கீதையில் இந்த ஸ்லோகம் காண கிடைக்கிற இந்த வார்த்தை யோக பிரஷ்டன்னு சொல்லுவார். வாட் இஸ் யோக பிரஷ்டன்? கண்டுபிடிங்க. ஆமாம், நேத்தி சில கேள்விகள் கேட்டிருந்தேனே, அதை முதல்ல பார்த்துருவோமா? விதர்ப தேசம்ன்றது நாக்பூர், அமராவதி இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறது தான் விதர்பா அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஓகேவா? அப்புறம் சஹ்யாத்ரி, வெஸ்டர்ன் காட்ஸ். சஹ்ய அப்படின்னா ரொம்ப சகிச்சு போயிட்டு இருக்கேன், என்னால் சகிக்க முடியலன்னு இல்லையா, அந்த சஹ்யம் அப்படின்னா சகித்து கொள்ளும் தன்மை. என்டியூரன்ஸ், பெனவலண்ட் இப்படியெல்லாம் அர்த்தம் வரும். சகித்து கொள்ளுதல். சஹ்ய அத்ரி, சஹ்யாத்ரி. நிஜமாவே நல்ல பழைய ஸ்ட்ராங் மலை. நான் இப்போ கூட அஞ்சனேரியெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அஞ்சனேரி, மகாபலேஸ்வர் இதெல்லாமே சஹ்யாத்ரி. நல்ல சாலிட் ராக் மலை. அதில் படி வெட்டியிருப்பா அந்த மலையில் ஏறி இறங்கிறதுக்கெலாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான மலை, இமயமலை மாதிரி பொடிஞ்சு போகிற மலை கிடையாது. அதனால் சஹ்ய அத்ரி, சஹ்யாத்ரி அப்படின்னு பேர். ஓகேவா? நம்ம டிடி மராட்டி சேனல் பேர் சஹ்யாத்ரி. அப்படி தமிழ்நாட்டுடைய டிடி பொதிகைன்னு சொல்கிறோமோ அது மாதிரி டிடி சஹ்யாத்ரி தான் மராட்டி சேனல். ஆச்சா? அதுக்கப்புறமா சகரன் அப்படின்னா சொல்லிட்டேன், பாய்சனோட பிறந்தவர். அப்புறம் சுபர்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த சுமதின்றவளை சொல்லும் பொழுது, சுமதி யாருன்னா சுபர்ண பகினி, கருடனுடைய சகோதரின்னு காண கிடைக்கிறது. ஓகேவா? இதெல்லாம் தான் நேத்தி கேட்ட கேள்வி. ஸோ இந்த அசமஞ்சனை பற்றி சொல்லும் பொழுது, நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்தில் நேத்தி சகர மகாராஜா, கேசினி அவளை பற்றி பேசும்போது சொன்னேன். அத காலே கதே தஸ்மின் ஜேஷ்டா புத்திரம் வியஜாயத அசமஞ்ச இதி க்யாதம் கேசினி சகராத்மஜம். அந்த மூத்தவளான கேசினி அசமஞ்சன்னு ஒரு பையனை, க்யாதம் அப்படின்னா கெட்ட காரியங்களில் பெயரிடுத ஒரு குழந்தையை பெற்றாள் அப்படின்னு. இதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டம் 38ஆம் சர்க்கத்தில் இருக்கக்கூடிய 16வது ஸ்லோகம். அது அந்த அசமஞ்சனுடைய டிஸ்கிரிப்ஷனை பற்றி தான் பாகவத்தில் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். பாகவதம் 9வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் இல்லை 17வது ஸ்லோகம் 16-17 சொல்லும் பொழுது, பூர்வ ஜென்மத்தில் அவர் யோகியாக இருந்தார். ஏதோ ஒரு பற்றுதல்னால் அவர் யோக நிஷ்டையிலேருந்து கலைக்கப்பட்டார். யோக நிஷ்டை விட்டார். அந்த முன்பிறப்பினுடைய சரித்திரம் ஞாபகம் இருந்தால தன்னை ஒரு அசடு மாதிரி காட்டினார். ஆத்மானம் அசமஞ்சசம். அசமஞ்சம்னா அசடுன்னு அர்த்தம். ஒன்றும் புரியாமல் பைத்திய மாதிரி சொன்னாலும் ஒழுங்காக பண்ண மாட்டா, தானாகவும் சொல் புத்தி இல்லை, சுய புத்தி இல்லை, என்னமோ பண்ணுவாள். அசமஞ்சம், அசடு அசடு அப்படின்னு சொல்லுவாள். இதுக்கு இன்னொரு வார்த்தை அராத்து அப்படின்வா குருஜி அம்மா. அசடு, அசமஞ்சம், அராத்து. அப்போ அந்த அசமஞ்சன் பார்த்தா, நம்ம சமத்தாக இருந்தோம்னா நமக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் கிடச்சிடும், அப்புறமா இந்த கர்மாலே ஓடின்னு இருப்போம், யாரும் நம்மளை மதிக்கப்படாது, யாரும் நம்மளை கொண்டாடக்கூடாது, ஒரு பைத்தியகார்த்தமாக நடந்துப்போம் நடக்கிறாராம். அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி 2 பேர், ஒருத்தர் அசமஞ்சன், இன்னொருத்தர் ஜடபரதர். அவரும் இப்படி தான் இருந்தார். இது என்னென்னா, இந்த அசமஞ்சன் வந்து அடுத்த லெவலில் போகிறார். யாரும் தன்னை கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக கெட்ட காரியங்கள்லாம் பண்ணுறார்.
என்னடா பண்ணுறார் அப்படின்னா, அதாவது ஜனங்களை கஷ்டப்படுத்துறான். ஜனம் உத்வேஜயன், கஷ்டப்படுத்த என்ன பண்ணுறாருன்னா, லோகே கர்ஹிதம், லோகம் எல்லாம் அசிங்கப்படுத்தும். கர்ஹிதம் ஆச்சரன்னு கர்ஹிதம் லோகே ஞாதீனாம் கர்ம விப்ரியம். ஜனங்கள்லாம் ஐய என்னடா நான் இப்படி இருக்கானே அப்படின்னு எல்லாரும் குத்தம் சொல்ல முடியாது நடந்துக்கிறார். அப்படி என்னடா பண்ணார்னா, கிரீடத்தக பாலான்னு சரைவியாம் பிராசியத்து, சரைவாம் கிரீடத்தோ பாலான்னு பிராசியத்து. சரையு நதிக்கிற விளையாண்டு இருக்க குழந்தைகள்லாம் கொண்டு போய் சரையு நதியில் போட்டுருவாராம். அதில் திணறி திணறி செத்து போகும்ல, அதெல்லாம் பண்ணுறார். ஒரு ராஜா வீட்டு பிள்ளை அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? அடுத்த ராஜா இருந்தால் தான் என்ன பண்ணுறது? ஜனங்கள்லாம் போய் சகர ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா, முடியல எங்களால். ஏவம் விருத்த பரித்யக்தஹ பித்ரா ஸ்நேகம் அபோஹ்யவை யோகேஸ்வர்யேன பாலான் தான் தர்ஷயித்வா ததோயயௌ. அப்பா பார்த்தார், இது என்னடா அது ஒத்த புள்ள ரிஷியோடைய அனுகிரகத்தினால வந்தான், எப்படி இருக்கானே, அரப்பைத்தியமாக அரலூசாக இருக்கானே, போய் தொலை, நீ நாட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி இந்த தேச பிரஷ்டம்னு சொல்லுவாள். ஜாதி பிரஷ்டம், தேச பிரஷ்டம், ஒதுக்கி வைக்கிறது, நாட்டை விட்டு துரத்தி விடுறது. அவர் பார்த்தார், இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த அசமஞ்சன், உலகத்தை பார்த்தீங்கன்னா அசடு பெரிய யோகி. அவர் பார்த்தா சரி ரைட், அப்பாவும் நம்மளை புரிஞ்சுக்கல, அவ்வளோதான் உலகம். பார்த்தார், இவர் தூக்கி போட்ட குழந்தைகள்லாம் திரும்ப உயிரோட சரைவிலேருந்து வெளில வரதை எல்லோரும் காண்பிச்சுட்டு அவர் பாட்டுங்க கிளம்பிட்டார். அயோத்தியாவாசின சர்வே பாலகான் புனராகதான் திருஷ்ட்வா விசிஸ்மிரே ராஜன் ராஜா சாப்பியன்வதப்யத. அயோத்தியா இருக்கவெல்லாம் திரும்பி அந்த குழந்தைகள்லாம் உசுரோடு வந்து பார்த்தோன்னே ரொம்ப வருத்தப்பட்டு ராஜா கிட்ட, மன்னிச்சிருக்கோம் ராஜா, ஒரு பெரிய யோகி போல இருக்கு, நாங்கள் தப்பாக பேசிட்டோம். சகல ராஜாவும் அடடா என் பிள்ளையோடைய மகிமை தெரியாமல் இப்படி அவனை தள்ளி விட்டுட்டேனேன்னு வருத்தப்பட்டார். ஸோ இப்படி இந்த 4 ஸ்லோகங்களில் இந்த அசமஞ்சன் அவரை பற்றி காண கிடைக்கிறது. ஸோ சகர மகாராஜா கேசினி அவர்களுடைய பிள்ளை அசமஞ்சன். ஓகே, ஸோ திருப்பி ராமாயணத்தில் அசமஞ்சன் பிறந்தார், இந்த மாதிரிலாம் பண்ணார் சொன்னேன் இல்லையா. அதே சமயத்தில் அசமஞ்சன் பிறந்தோடனே இவாளுக்கும் மற்ற குழந்தைகளும் பிறக்கிறான். சுமதிஸ்துன்ன ரவ்யாக்ரம் கர்ப்பத்தும்பம் வியஜாயத ஷஷ்டி புத்திர சஹஸ்ராணி தும்பபேதாத் வினிஸ்ருதாம். சுமதி ஒரு பெரிய கர்ப்ப பிண்டத்தை பெத்தெடுத்தா, பெரிய ஒரு கட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 60,000 குழந்தைகள் வந்தால், குட்டி 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 குட்டியாக 60,000 கரு முட்டைகள் அதில் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, திருதபூர்ணேஷு கும்பேஷு தாத்ரியஸ்தான் சமவர்தயன் காலேன மஹதா சர்வே யௌவனம் பிரதிபேதிரே. அப்போ இந்த செவிலித்தாய்மார்கள், நர்சஸ்லாம் நெய் நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தில் இந்த இப்போ குறப்பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகளாம் இன்குபேட்டர் அது மாதிரிலாம் வைக்கிறா இல்லையா, அதே மாதிரி இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறா இல்லையா. அதில் வந்து அந்த சினை முட்டையை பத்திரமா வச்சு அது நன்னா வளர்ந்து அதுக்கப்புறம் அம்மாவோட கர்ப்பத்தில் வைப்பா, நிறைய உண்டு இல்லையா. அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்கிறா பாருங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பத்திரமா அந்த குழந்தைகளை காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் நன்றாக வளர்ந்தார்கள். அத தீர்கேன காலேன ரூப யௌவனசாலினஹ
षष्टिपुत्रसहस्राणि சகரஸ்யாபவம்ஸ்ததா. அந்த சகரனுடைய 60,000 புத்திரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நன்னா வளர்ந்து அழகு யவ்வனம் இப்படி எல்லாம் ஆனார்கள். ராமாயணத்திலேயே சொல்கிறார், அந்த 38ஆம் சர்க்கத்திலேயே இந்த அசமஞ்சன் பிறந்ததை சொல்கிறா, இந்த 60,000 குழந்தைகள் பிறந்தது வளர்ந்ததை சொல்கிறார். திருப்பி அசமஞ்சனை பற்றி இதில் காண கிடைக்கிறது. சச்ச ஜேஷ்டோ நரஸ்ரேஷ்டக சகரஸ்யாத்மசம்பவः பாலான் கிருஹீத்வா து ஜலே சரைவா ரகுநந்தனம் பிரக்ஷிப்ய பிரஹசன்நித்யம் மஜ்ஜதஸ்தான் நிரீக்ஷ்ய வை. அது சகருடைய மூத்த குமாரன் அசமஞ்சன் நரசிரேஷ்டன் ஆனாலும் எல்லா குழந்தையும் கொண்டு பிடிச்சி சரையினதில் போட்டு மூழ்கிறத பார்த்து கைகொட்டி வேடிக்கையாக சிரிக்கிறவராக இருந்தார். ஏவம் பாப சமாச்சாரः சஜ்ஜன பிரதிபாதகः பௌராணமஹிதே யுக்தः பித்ரா நிர்வாசித புராத். இப்படி எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நகரவாசிகளுடைய இம்சையில் ஈடுபட்ட துஷ்டனான இந்த அசமஞ்சனை தந்தை சகரன் நகரத்திலிருந்து துரத்தி விட்டுட்டார். ஓகேவா? தஸ்ய புத்ராணம் சுமான் நாம அசமஞ்சஸ்ய வீரியவான் சமந்த சர்வலோகஸ்ய சர்வஸ்யாபி பிரியம் வதஹ. அந்த அசமஞ்சனுக்கு அம்சுமான் ஒரு பையன் பிறந்தான், வீரியவான், எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும்படி பிரியமாக பேசக்கூடியவன், எல்லாரிடத்தையும் அன்பை பெற்றவன். சகரன், அசமஞ்சன், அம்சுமான். அச்சா ததக்காலேன மகதா மதி சமபிஜாயதம் சகரஸ்ய நரஸ்ரேஷ்ட யஜேயமிதி நிச்சிதா. அப்போ ராமா ரொம்ப நாளான சகர மகாராஜாவுக்கு நன்னா யாகம் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. சக்ருத்வா நிச்சயம் ராஜா சோபாத்தியாய கணஸ்ததாம் யஜ்ஞ கர்மணி வேதஜ்ஞோ யஷ்டும் உபசக்ரமே. இப்போ வேதம் அறிந்த மன்னர் பிராகி கணங்களோடு அந்த உபாத்தியாயம் மன்றவாலாம் கூப்பிட்டு யாகம் மண்டல நீர் தீர்மானம் பண்ணி யாகம் செய்ய தொடங்கினார். ஸோ இது 38ஆம் சர்க்கத்தோட பூர்த்தி. அப்போ நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துருக்கோம். மீதி விஷயம் நாளைக்கு. ஏன்னா இது அழகாக உங்களுக்கு புரியணும், அதனால் இவ்வளோ விஷயமும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அவசரமே கிடையாது, நிதானமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? சகர மகாராஜாவினுடைய ஏன் சகரன் அவருக்கு பேர்? விஷத்தோடு பிறந்தவன், விஷத்தோடு கூடினவன், அதனால் சகரன் அப்படின்னு பேர். ஓகேவா? அவரோட பிள்ளை தான் அசமஞ்சன், அசடு. அவரோட பிள்ளை தான் அம்சுமான். அப்புறம் சுமதிக்கு பிறந்தது தான் 60,000 சகர புத்திரர்கள். ஓகே, மீதி விஷயம் நாளுக்கு. ராதே கிருஷ்ணா. हर हर गंगे जय मां गंगे, गंगे शरण. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो सगर महाराज की जय. राधे कृष्णा.